மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தில் 2 கோடியாவது பயனாளிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருந்து பெட்டகம் வழங்கி நலம் விசாரித்தார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டு பயனாளர்களுக்கு மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நஞ்சனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரம்பாள் 2 கோடியாவது பயனாளராக பதிவு செய்யப்பட்டார். அவருக்கு ஈரோட்டில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மருந்து பெட்டகம் வழங்கி உடல்நலம் விசாரித்தார். அங்கு இதே திட்டத்தில் பயன்பெற்று வரும் வசந்தா என்ற மூதாட்டியையும் சந்தித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். மூதாட்டி சுந்தரம்பாள் பேசிய போது திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக குறிப்பிட்டார். நம்ம இந்த சக்கரைலாம் இருக்குதுன்னு இந்த 3 மாதத்துக்குள்ள தானுங்க காடு கூட பார்த்தாங்க. நர்ஸிலாம் பார்த்துட்டு மாத்திரைலாம் கொடுத்தாங்க. இப்போ அவையில மாத்திரை கொடுத்துட்டு நல்லா இருக்கு, பார்த்துக்குங்க உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாமி என்ன பேசுனாருங்கன்னா நல்லா உடம்பு நல்லா இருக்குல்ல, மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அப்படி கரெக்டாக கொடுக்குறாங்க, எங்களை பார்த்துக்கிறாங்க நல்லா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க கொடுக்குறது பரவாயில்லைன்னு தான் பார்க்குறோம். நாம் அங்கே போய் 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்துட்டு செலவு பண்ணிவிட்டு பஸ் ஏறிட்டு போவோம். இப்போ அவங்க நம்மளுக்கு வீட்லேயே கொடுத்துட்டு போகிறாங்க. விழாவை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் 5 கோடிக்கு மேல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயன்பெற்று உள்ளார்கள் என்றார். இந்த திட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஐநா பொதுசபை கூடி திட்டத்திற்கு 2024ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கியுள்ளது என நிகழ்ந்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளை நாடிச் செல்லவோ வீட்டிற்கு மருத்துவர்களை வரவழைக்கவோ வசதி இல்லாத எண்ணற்றோருக்கு வீடு தேடி சென்று பிசியோதெரப்பி அளித்து வாழ்வில் ஒளியேற்றும் சாதனையை சத்தமின்றி படைத்து வரும் இத்திட்டத்தின் வெற்றிக்கு காரணமான 14,000 மருத்துவ பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் புது புரட்சி செய்து ஐநா அமைப்பின் விருது என சாதனை சரிதம் எழுதி வரும் திட்டம் இது எனவும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.